டிமாண்டி காலனி அப்படின்னு சொன்னதும் அப்படி ஒரு காலனி இருந்தால் நடக்கவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் நம்ம மனசில் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப டெரரான திரைப்படமாக அஜய் ஞானமுத்தோடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அருள்நிதி தான் டிமாண்டி காலனி, டிமாண்டி காலனினா அருள்நிதி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு உண்டான பேர் புகழ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சிங்க், அந்த டைட்டிலுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய சிங்க் தான்ப்பா இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க இல்லைனா இந்த படம் ஓடி இருக்காது, டைட்டில் இல்லைனா அந்த படம் ஓடி இருக்காதுன்ற மாதிரி ரொம்ப பிணிஞ்சு இந்த திரைப்படம் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுமே படத்தில் செம்ம ஹிட்டு தான். அதோடைய தேர்டு பார்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த படத்துடைய தேர்ட் பார்ட்டும் எடுத்து முடிஞ்சு ஒரு வழியாக ப்ரமோஷன்ஸுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஈவன் பிஸ்னஸும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் தான் இந்த படம் பெரிய பட்ஜெட்பா, உருவானதுமே பெரிய பட்ஜெட் தான். அதனால் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தேட்டரில் ஒரு மாஸ் வசூல் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் முடிவெடுத்திருந்தாங்க. இப்போவே இந்த படத்துடைய பாதி பட்ஜெட்டை எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மன நிம்மதியோடு இருக்காங்க. இதுக்கப்புறமா தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஏதோ வர காசெல்லாம் எடுத்தால் போதும்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா சேட்டலைட் அண்ட் ஓடிடி உரிமம் இப்போது ஒரு பிரபலமான ஒரு சேனலுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த படத்தை டபால்னு இப்படி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எவ்வளோக்கு அப்படின்னு கேட்டால் 50 crores நாங்கள் இந்த படத்தை வாங்கியிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேட்டரிக்கல் ரிலீஸுக்கு அப்புறமா யூஸ்வலாக இருக்கிற மாதிரி 1 month கழித்து அவங்களுடைய ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கூடவே சேட்டலைட் உரிமமும் சேர்த்து வாங்கினதுனால 50 கோடி ரூபாய்க்கு இந்த படத்துடைய பிஸ்னஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதுக்கு ஆடியோ ரைட்ஸு அண்ட் அதர் ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரி அப்படின்லாம் கண்டிப்பாக இந்த டிமாண்டி காலனி டெஃபினட்டாக பேசுகிறேன். ஏன்னா ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்னா அது யூனிவர்சல் கண்டென்ட் தானே, அதுக்குண்டான வேலைகளும் பார்த்துட்ருக்காங்க. அப்படி இந்த படத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக சம்பாதிக்க தான் போகிறாங்க, அதில் சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் மத்தியில் நம்புகிறாங்க. ராஜா சாப் அப்படின்ற படம் பிரபாஸுக்கு பெருசாக கை கொடுக்கும்னு நம்பினாங்க. கல்கி 2898 AD அப்படின்ற படத்துக்கு அப்புறமா இந்த படம் வருது. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பேரை தேடி கொடுக்கும். பாகுபலியில் அப்புறமா விட்ட எல்லா திரைப்படங்களையும் இதில் ஃபில் பண்ணிடுவார் அப்படின்னா நம்ம நம்பினா இந்த படம் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, தமிழ் ஆடியன்ஸும் பார்த்தாங்க. ஆனால் ஹிந்தியை மேஜராக நம்பினாங்க. ஏன்னா ஹிந்தி அப்படின்னு சொல்லும்போது அதில் சஞ்சய் தத் இருக்காங்க, இன்னும் நிறைய ஹிந்தி ஆக்டர்லாம் இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக அவங்க பக்கம் இந்த படம் ஈர்க்கும் அப்படின்னு நினச்சா இந்த படத்துடைய முதல் நாள் வசூலாக 6 கோடி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 6 crores தானா, ஹவு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எல்லாருக்கும் வரதான் செய்யுது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த டேட்டில் வேறு எந்த ஹிந்தி திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகலை. அப்படி போட்டியே இல்லாமல் வந்த திரைப்படமும் எப்படிப்பா 6 கோடி ரூபாய் வசூல் அடிக்கும், இதெல்லாம் ஒரு நியாயமாப்பா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இந்த ராஜா சாப் அப்படின்ற படம் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இந்த படத்தின் மூலிமா வந்துருச்சு. ஏன் பிரபாஸ் நடித்தா என்ன, பிரபாஸ் ஒரு சூப்பரான ஆக்டர், அவருடைய படம்லாம் ஒரு கமர்ஷியல் ஹிட்டு, பேன் இண்டியாவுடைய ஸ்டார் அவர், ஆனாலும் ஏன் அந்த படம் ஓடலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படி ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு மட்டும் இப்படி டைட்டில்லாம் அமையுது அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஓ சுகுமாரி அப்படின்றது தான் இந்த படத்துடைய டைட்டிலாக வச்சுருக்காங்க. படம் தெலுங்கில் உருவாகுது. ஆனால் இந்த படத்தை 5 லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பரத் அப்படின்ற அறிமுக இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை இயக்குறாரு. சங்கராந்திக்கு வஸ்துநாமு அப்படின்ற படத்தில் வெங்கடேஷோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படம் கலெக்ஷன் ரீதியாக பார்க்கும்போது ஒரு மாஸ் வசூல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. ஏன்னா போன பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் இந்த தெலுங்கு அப்படின்னும் போது ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாகவே ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு இருக்காங்க. அவங்கள ஃபீமேல் லீடாக வச்சு எடுத்தாலுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில், ஒரு நம்பிக்கையில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க பரத் தர்ஷன். இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணதுமே தெரிஞ்சிருச்சு, ஓகே ஒரு பரபரப்பான ஒரு பொண்ணு, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, பிரேவ்னா இந்த பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவங்களுடைய கதாபாத்திரம் இதில் அமைஞ்சிருக்கு. ஆனால் அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து சாயலே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் உருவாகுதான். அதனால் இந்த படத்தில் ஏதாவது சூப்பர் பவர்லாம் அவங்களுக்கு வச்சுருக்காங்களா, ஏன்னா டைட்டில் அப்படி தான் இருக்குது, இடியெல்லாம் போட்டால் அப்படி தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் போக போக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெலுங்கில் இவங்களுக்கு ஒரு திரைப்படம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இவங்க ஆல்ரெடி நடித்த திரைப்படங்கள் கன்னடத்தில், தமிழில் அப்படின்னு சொல்லி ஒரு 4 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாமே நிற்கிற இந்த நிலையில் கண்டிப்பாக இந்த ஓ சுகுமாரி படத்தை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிவின் பாலியோடைய நடிப்பில் சர்வமாயா அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா. இந்த படம் வசூலை வாரி குவிக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைய நிலவரப்படி இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் கிட்ட வசூலிச்சிருச்சு. அப்போது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த படம் 200 கோடி ரூபாய் வசூல் அடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 200 கோடி அப்படின்றது அந்த படத்துக்கு ரொம்பவே
ரொம்பவே அதிகமான ஒரு விஷயம் தான் அந்த டீமே சொல்லலாம். ஏன்னா அந்த படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் உருவான திரைப்படம் தான். அந்த திரைப்படம் இப்போ 200 கோடி ரூபாய் வசூல் அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. மலையாளம் எப்போவுமே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் படம் எடுத்து கோடிக்கணக்கில் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இந்த சர்வமாயா அப்படின்ற திரைப்படத்தையும் ஒரு பெரிய லெவலெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க. ஈவன் நிவின் பாலிக்கு இந்த படம் ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் அவருக்கு மலையாளமே ஒரு ஹிட் கொடுத்துருச்சு. ஸோ தமிழில் இதுக்கப்புறமா அவர் நடிக்கக்கூடிய படங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.